ராகுனுடைய தாக்கத்தினாலையும் கேதுனுடைய தாக்கத்தினால இடன் ட்ரெஷர், எதிர்பாராத சில வருமானங்கள், எதிர்பாராத மிகப்பெரிய வருமானங்கள் வந்து பாக்கியத்துல குரு இருக்கிறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டமா, அசாத்தியமான வலிமை, அசாத்தியமான தெய்வ அனுகிரகம், அசாத்தியமான லக்கு. 2026 விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகமான ஒரு வருஷமும் கூட. நல்ல மனைவி அமைவாள், நல்ல குடும்பம் அமையும், நல்ல வீடு அமையும், நல்ல வாகனங்கள் அமையும். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. லட்சோ ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு உங்க எல்லாருக்குமே செல்வ செழிப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதில் மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்தில் மாட்டுவதுங்கிறது சராசரியாக 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம்னா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு வந்து ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி வந்து திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ வந்து 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா ஒவ்வொரு ராசி ரீதியா போயிடலாம். கண்டிப்பா சார், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு? கெத்தா இருப்பாங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிஜமா வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மனசார எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்களோ, எவ்வளோ மோசமான நிலைமைகள் இருந்தாங்களோ, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தங்க வந்து, அதாவது என்ன சொல்லலாம், தங்க வாத்துங்கிற மாதிரி, தங்க மொட்டையிடும் வாத்து அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைப்பான். என்ன நீங்க என்ன பண்ணணும், ஒன்னொன்னா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைலாக் நான் சொல்ல மாட்டேன், அது அநாகரிகம். முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ லைஃப் செட்டில் பண்ண பாருங்க. மெயினாக பராபவ ஆண்டு முழுக்க பாக்கியத்துல குரு இருக்கிறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டமா, அசாத்தியமான வலிமை, அசாத்தியமான தெய்வ அனுகிரகம், அசாத்தியமான லக்கு. எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா செட் ஆகிடும். நிறைய பேர் வெளியூர் போகிறது, நிறைய பேர் ஃபாரின்ல செட்டில்மெண்ட் ஆகுறது, பிஆர் வாங்குறது, அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்குறது, கோல்டன் வீசா வாங்குறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிகத்தில் இருக்கிற பல பேர் நடக்கும். நிறைய பேர் கோவில் கட்டுவாங்க, நிறைய பேர் வீடு கட்டுவாங்க, நிறைய பேருக்கு தொழில் அமையும், பூர்வீக தொழில் அமையும், நிறைய பேருக்கு வந்து எம்பசியில் வேலை கிடைக்கும், சில பேர் ஜட்ஜ் ஆவாங்க, சில பேர் வந்து மெடிசனில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள், சில பேர் ஆஃபீஸில் உங்களை வந்து தூக்கி கொண்டாடுவாங்க. நான் சொல்கிறது மேனேஜர் லெவல், சீனியர் மேனேஜர் லெவல், வைஸ் பிரசிடென்ட் லெவல், சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர்ஸ், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் என்னென்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க, பல இடங்கள் பார்த்துக்கிற மாதிரி வரும். உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக குழந்தைகளுக்காக செலவு உண்டு, குழந்தைகளுக்காக கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு. நிறைய பேருக்கு ஃபேமிலி அமையும், நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும், நிறைய பேருக்கு மறுமணம் ஆகும். யாருக்கெல்லாம் திருமணம் ஆகி டுமில் ஆகி போச்சா அவங்களுக்கெல்லாம் மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள். எங்கே பார்த்தாலும் உங்களை பற்றி தான் பேசுவாங்க. அந்த டவுன், அந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி தான். நேற்று வரைக்கும் இப்படி இருந்தால் திடீர்னு பார்த்தா அப்படி ஆயிட்டான் அப்படின்னு பார்க்குறவங்களாம் பொறாமப்படுற அளவுக்கு சத்தியமாக உங்களுடைய முயற்சியும் சரி, உங்களுடைய வளர்ச்சியும் சரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அருமையாக இருக்குது. விருச்சிகத்துக்கு நிஜமாக மனசார ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய, அதாவது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரியலி குட் ஹார்ட்ஸ், அதாவது மனசு வந்து ரொம்ப சந்தோஷமான ஆட்கள். ஆனால் என்ன நிலைமைனா, அவனை பார்க்குறவங்க வந்து கரெக்டான பார்வையில் பார்க்க மாட்டாங்க. அவங்கள புரிஞ்சுக்கக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப கம்மி. ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்குது, விருச்சிகன்னா லூஸு, விருச்சிகன்னா கன்ஃபியூஷன் தான், விருச்சிகன்னா இப்போ காலை ஒன்று பேசுவாங்க, சாயந்தரம் ஒன்று பேசுவாங்க. சத்தியமாக அப்படி கிடையவே கிடையாது. 1 கோடி பேர் விருச்சிகத்தில் பிறந்தாலும் சரி, அதில் மினிமம் 10 பேர் வேணால் அப்படி இருக்கலாமே தவிர எல்லாருமே அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. புது விஷயங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு அவங்க தான் முன்னாடி. தைரியசாலிகள்லாம் அவங்க தான். எந்த விஷயத்தையுமே கஷ்ட காலத்துலையுமே பக்கத்தில் நிற்கிறது அவங்க தான். எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்கிறது அவங்க தான். இன்ஃபேக்ட் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரால் வந்து அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான சைக்காலஜி. அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டாக்டர் சைக்காலஜிங்கிறதோட ஆன் த டேபிள் ஆப்ரேஷன் பண்ணி அங்கே என்ன நடந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேங்கிற ஒரு தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பொதுவாக விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள். அதனால விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த பராபவ ஆண்டு சத்தியமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. மனசார உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், உங்களுக்கான ஹெல்த் இஷ்யூஸ் ஆகட்டும், எல்லாம் 0. இட் இஸ் நெவர் கோயிங் டு பாதர் யூ. உங்கள் லைஃப் வந்து பெரிய ஒரு
வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஒரே விஷயம்தான், ஜஸ்ட் பேஷன். உங்க பேஷனை நீங்க விட்டு கொடுக்காதீங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க தில்லா நின்று ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் தான் அதிகமா இருக்கு. குடும்பம் நல்லா வளரும், குடும்பத்துல லட்சியங்கள் நிறைவேறும், உங்க வாய்ப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும். தெய்வ அனுகிரகம் முழுமையா இருக்கு. தெய்வ அனுகிரகம் முழுமையா இருந்ததுன்னா பூர்வீகத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, பூர்வீக நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, பூர்வீகத்துல கோவில் கட்டுவீங்க. கோவில் கட்டுவதுங்கிறது சாமானிய சமாச்சாரமே கிடையாது. போன ஜென்மத்துல உங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்தா மட்டும்தான் நீங்க கட்டுவீங்க. நிறைய பேர் ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆகுறது, நிறைய பேர் வந்து மெயினாக தேனி பக்கத்தில் ஏதாவது ஒரு ரிசார்ட் மாதிரி கட்டுறது, இந்த இடங்கள்லாம் வளரக்கூடிய இடங்கள். அதனால நான் உங்களுக்கு அந்த வார்த்தை சொல்கிறேன். உடனே தேனிக்காரில் ரிசார்ட் நம்ம போய் அங்கே போட போகிறோம், நான் சத்தியமாக கிடையாது சுவாமி, இருக்கிறத சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். லைஃப் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக விருச்சிகத்துக்கு காத்துட்டு இருக்கு. அது முழு சந்தோஷத்தோட திருப்தியோட சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. அவர்களுடைய பண வரவும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சிறப்பா இருக்கும். குரு பார்வை வந்து ராசி லக்னத்துக்கு இருக்குன்னா ஃபினான்ஸ்க்கு துட்டுக்கு பஞ்சமே கிடையாது. உங்களை பார்த்தாவே பணம் கொடுத்துருவான். போன்ல பேசினா பணம் கொடுக்க மாட்டான், நேர்ல போனீங்கன்னா உடனே கிடைக்கும். அது வந்து நான் கடனுக்காக சொல்ல, உங்களுக்கு ஏற்ற பணம், உங்களுக்கான பணம், உங்களுடைய பணம் எங்க இருந்தாலும் சரி. பாரியர் வச்சிருக்காங்க ஆஃபீஸில், பணம் வரணும், வந்துடும். இவ்வளோ நாளாக வரல. சில பேர் வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கியிருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையாகி அவங்களுக்கு வந்து தீர்ப்பு சரியாக வராமல் பணம் வராமல் இருக்கும், அவங்களுக்கு வந்துடும். கேஸில் மாட்டின்னு இருப்பாங்க, என்பிஐ ஏதோ, அது கிளியர் ஆகிடும். அதாவது ஜட்ஜு உங்கள் பக்கம் இருப்பார். ஜட்ஜு உங்களை பார்த்தோன்னே சே இந்த பொண்ணுலாம் அப்படி பண்ணாதியா அப்படின்னு ஒரு அந்த சாஃப்ட் கார்னர்னு சொல்லுவோம்ல, அங்கே தான் தெய்வம் நிற்கும். பாக்கியஸ்தானத்தில் எப்போ குரு வருதோ அப்போ உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், அப்போ உங்கள் மேலே ஒரு பார்வை வந்து உங்களுக்கு தெய்வமா வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது. அது 200% லக்கு தான். லக் இஸ் நத்திங் பட் தெய்வ அனுகிரகமா, வேற ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு என்ன, அவனுக்கு லக்கும்பாங்க. வாட் இட் மீன் அப்படின்னா மெயினா பெரியவங்களுடைய அனுகிரகம். அது உங்களுக்கு சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. விருச்சிகத்துக்கு மாணவர்களுக்கு படிப்பு எந்த மாதிரி செமையா இருக்கும், என்ன ஓடுமோ அது கிடைக்கும். பாக்கியத்திலே குரு, நான் தான் சொல்லல, நீங்க என்ன எழுதுனீங்களோ, என்ன பேப்பர்ல எழுதினாலும் சரி, நீங்க எழுதினது 80னா உங்களுக்கு 85 மார்க் வரும். கேன் யூ பிலீவ்? டிக் பண்ணும்போது அவன் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது அவங்க வீட்டிலேருந்து நல்ல கால் வந்திருக்கும் ஏதாவது. அந்த குஷியான மூடில் உடனே என்னை அறிந்தால்னு ஒரு படம் இருக்குது. அஜித் என்ன பண்ணுவார், இந்த என்கவுண்டர் பண்ணுறதுக்காக லோட் பண்ணி வச்ச உடனே அங்கேருந்து மெசேஜ் வரும், த்ரிஷா கிட்டேருந்து மெசேஜ் வரும். வந்த உடனே துறைக்கு போ அவன் அப்படின்னு விட்டுருவான். அந்த செகண்ட்ல அவன் செத்துருக்கணும். கண்டிப்பா அந்த எப்படி அந்த மெசேஜ் அந்த மைண்டை மாற்றுதோ, பாக்கியஸ்தானத்தில் வந்து அப்படிதான் மாற்றும். பாக்கியஸ்தானத்துலேருந்து பார்வை கொடுத்தா அவங்க வீட்டிலேருந்து வரக்கூடிய நற்செய்தி 80-85 மாற்றும். இது எல்லாமே பாசிபிள். தெய்வம் கூட நிற்கும் போது எதுவுமே வந்து, அதனால்தான் வந்து ஒரு முக்கியமான டைலாக் தலைவர் ரஜினிகாந்த் வச்சிருப்பார், ஆண்டவனே என் கூட இருக்காண்டாங்கிறவர். அதனால விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தெரியும் லக்குக்கான ராசி அப்படின்னா விருச்சிக ராசின்னு சொல்லலாம். பராபவ ஆண்டுல லக்குன்னா விருச்சிகம். இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டா இன்னும் சிறப்பா இருக்கும்? உங்க முன்னோர்கள் இருந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள், உங்க அப்பாவுடைய வீட்டு குலதெய்வம், அதை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம விழுப்புரம் தாண்டினோடனே லெஃப்ட் சைடில் பண்ருட்டிலாம் தாண்டி போவோம், சிதம்பரத்துக்கு முன்னாடி. அங்கே பூவராக சுவாமி, லக்ஷ்மி பூவராக சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு என்ன போடும்போது நடக்கும், கெட் இட் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக இருப்பீங்க. கண்டிப்பாக. இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 95 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஹெல்த் ப்ராஸ்பெக்ட்ல வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அது ஒரு 70% சொல்லுவோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் சார்? கொஞ்சம் உடம்பு பார்க்கணும். அவங்களுக்கு ஏற்கனவே சளி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும், தாயினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கும், அதனால மருத்துவ செலவு இருக்கும். தயவு செஞ்சு கை வைத்தியம் பண்ணாதீங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு டேப்லெட்டை வாங்கி கொடுங்க, சரியாக போயிடும். இல்லைன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இதற்காக நீங்கள் வரா மாதிரி ஆகிடும், அம்மாவுக்காக வரா மாதிரி ஆகிடும். உங்களுடைய திருமண வாழ்க்கை நீண்ட நாளாக தள்ளி போய்கிட்டு இருக்கே அப்படின்னா இப்போ அது நல்லபடியாக முடியும். அதற்கான சுப பலன்களை தெரிஞ்சவங்களை எடுத்துகிட்டு வந்து ஜாதகம் கொடுப்பாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இத்தனை நாள் இந்த பெண் இங்கே தான் இருந்ததா சார், பக்கத்து தெருவிலேயே இருக்கே அப்படிங்கிற கேள்வி கேட்குற மாதிரி நல்ல மனைவி அமைவாள், நல்ல குடும்பம் அமையும், நல்ல வீடு அமையும், நல்ல வாகனங்கள் அமையும். ஒரு பழைய வண்டி வச்சுன்னுக்கிறீங்க, அதை நீங்கள் விற்றுட்டு வாங்கலாம். 2 வீலர் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, 4 வீலர் வாங்கலாம். ஸோ அற்புதமான சொகுசான வாழ்க்கை உங்களுக்கு வந்து சேரும். இப்போ திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், வாகனம் வாங்குறதற்கு வந்து யோகம் இருக்கு, ஆமாம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம். தாராளமாக அருமையாக கேட்டீங்க. சொத்துக்கள் சேரும். எந்த மாதிரியான சொத்துக்கள்? ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கி போட்டுமா சார்,
இல்லைன்னா கொடைக்கானலில் ஏதாவது ஒரு எஸ்டேட் வாங்கி போட்டுமா சார் அப்படின்னு கொஞ்சம் நிறைய பணம் இருக்கிறவங்க தாராளமாக அதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏன் உங்கள்கிட்ட பணமே இல்லைனா கூட பேங்க் லோன் வாங்கியாவது நீங்கள் வாங்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. பிறகு குரு மாறும்போது உங்களுக்கு குடும்பமாக்கு தனஸ்தானத்துக்கு பார்வை இருக்குது. இப்படி குரு வந்து பல விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பார். அதே நேரத்தில் ராகுனுடைய தாக்கத்தினாலையும் கேதுனுடைய தாக்கத்தினால இடன் ட்ரெஷர், எதிர்பாராத சில வருமானங்கள், எதிர்பாராத மிகப்பெரிய வருமானங்கள் வந்து சேரும். குழந்தைகளுடைய கல்வி எந்த மாதிரி இருக்கும் சார்? புதிய புதிய படிப்புகள் படிக்கிறதுக்கு வெளிநாடு போகிறதோ இல்லை வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறதோ, நான் பெங்களூரில் போய் படிக்கிறேன் சார், இல்லை நான் கல்கட்டாவில் படிக்கிறேன், பெங்களூர் லண்டனில் படிக்கிறேன் அப்படின்னு மாநிலம் நாடு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பா. இந்த இந்த போட்டித் காலகட்டத்தில். தேர்வுகள் எல்லாம் அதனால செலவை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துங்க. முதல் பாதியில் வந்து நீங்கள் நிறைய செலவு பண்ணிங்கன்னா பிற்கூற்றில் வந்து கடன் வாங்குற மாதிரி ஆகிடும். ஆகவே அளவாக செலவு பண்ணி அளவாக பர்ச்சேஸ் பண்ணி கோல்டு சில்வரு வீடு வாகனங்கள் இதெல்லாம் நிறைய நீங்கள் இஎம்ஐ வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வருஷ கடைசியில் செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? பிள்ளைங்களுடைய திருமண வாழ்க்கை, அவங்களுடைய திருமணம், அவங்களுடைய குழந்தை பாக்கியம், அவங்களுக்கு வீடு வாங்கிறது, அவங்களுக்கு செல்வம் வாங்கி கொடுக்கறது, அதனால் அவங்களுக்கு ஃபர்னிச்சரு அது இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு அந்த செலவுகள் இருக்குது. உங்கள் செலவுகள் மாத்திரம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, குடும்ப செலவுகளே இம்ப்ரூவ்மெண்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்றே ஒன்று, சந்தேகப்படாமல் இது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதாங்கிறத விட நடக்கும் அப்படிங்கிற ஈடுபட்டிங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கலாம். கண்டிப்பா. இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டா நன்மை வைக்கும்? இவங்க ஜாதகத்துக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரணும். கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணறுல குளிச்சுட்டு நேராக முருகனை போய் பச்சை முருகனை வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையே பச்சையாக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். அதே நேரத்தில் இவங்க ஜாதகத்துக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த விபூதி பன்னீர் இலையில் கொடுக்குற விபூதியை இவங்க தடவிட்டு முருகான்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ பெரிய கிரக தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் பஞ்சாக பறந்துவிடும். விருச்சிக ராசி இந்த பராபவ வருடத்தில் 2026 அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? முக்கியமாக அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பற்றற்ற நிறையில் ஒரு பரதேசி மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன ஐயா? 2026 விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகமான ஒரு வருஷமும் கூட. சனி பகவானுடைய பெயர்ச்சி சகாய சனின்னு சொல்லலாம், பஞ்சம சனின்னு சொல்லலாம். பஞ்சம் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம். நிறைய இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா காவல்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா போர்ப்படை தளபதி விருச்சிக ராசிக்கு அதிபதி முருகக்கடவுள். அது ஒரு தேளுடைய சிம்பிள். யாரையுமே நம்ப மாட்டாங்க, ஆனால் நம்புனா உயிரையே கொடுக்கக்கூடிய தருணம் உடையவங்க. இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு கதை ஒன்று சொன்னா தான் இந்த விருச்சிக ராசியோடைய தன்மையும் புரியும். ஒரு தேளு ஒன்று ஆற்றுல உளுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆமை வந்து ஒரு நண்பனாக வந்து நான் உன்னை கரை சேர்த்து விடுறேன் அப்படின்னு தான் முதுகுல ஏறிக்குன்னு சொல்லி உட்கார வைக்குது. உட்கார்ந்தவொடனே இப்படி சிரிச்சிட்ட உடனே அந்த கொடுக்க வச்சு இப்படி கொட்டுது. கொட்டின உடனே பார்த்தியா உன்னுடைய வேலையை நீ காட்டுற அப்படிங்கிட்டு இந்த ஆமை சொல்லுது. கொஞ்ச தூரம் போனவுடனே மறுபடியும் கொடுக்க வச்சு கொட்டுது. ஏன் இதை செய்யுதுன்னா இவன் நல்லவனா அப்படிங்கிட்டு சோதிக்குது. அப்போ விருச்சிக ராசிக்காரனுக்கு ஒரு நட்பு ஒன்று அமையணும்னா ஒரு நண்பன் வந்தால் சோதிக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி. இப்படியா மட்டும் இருக்கிறவங்களுக்கு கடந்த ஒரு 5 வருஷ காலமாகவே படித்த படிப்புக்கு உண்டான வேலையும் கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் உயர் சம்பளமும் கிடைக்காம உயர் அதிகாரியாக இல்லாமையும் பல இடையூறுகளையும் கஷ்டத்தையும் அடைஞ்சவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இப்படியாம்பட்ட இடையூறில் இருந்தவங்க தான் பற்றற்ற நிலையில் பித்து பிடிச்சி பல கோயில்களுக்கு பல சேத்திரங்களுக்கு கணவன் மனைவி பிரிஞ்சு வசதி வாழ்க்கையாக வாழ்ந்திருந்தா கூட பொருளாதாரத்தில் மேற்படாமல் நஷ்டகதியாகி தன்னுடைய சுகபோக வாழ்க்கையில் சுகபோகத்துக்கு எல்லாத்தையும் அர்ப்பணித்து காசு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்ட நிலையில் இருந்தது தான் இவங்களுடைய காரணமும் கூட. ஏன் இந்த விருச்சிக ராசி பெண்கள் எப்போ பாரு அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலம் இருக்காங்க, சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்போதான் அவங்க மாறுவாங்க? விருச்சிக ராசிக்காரங்களுடைய அதிபதி யாரு? முருக கடவுள் இல்லையா? செவ்வாய் இல்லையா? செவ்வாய்னா அகோர வீரபத்திரர் இல்லையா? இரத்த சூடு உடையவங்க இல்லையா? தான் நான் ஆணவம் இருக்கும், அகங்காரம் இருக்கும்.
அன்பு ஒன்றுக்குத்தான் விருச்சிக ராசிக்கார பெண்கள் அடிமையாக இருப்பாங்க. அதிகாரத்துக்கு எமனே வந்தால் கூட சரி, ஒன்றும் கிட்ட அவங்ககிட்ட வேலை நடக்காது. தன்னுடைய இல்லறம், தன்னுடைய கணவன், தன்னுடைய குழந்தைகள் மேலே அளவு கடந்த ஆசைகள் வச்சுருப்பாங்க. ஒரு லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை வாழணும் சொல்லக்கூடிய ஆதங்கங்களோடு இருந்தவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்கார அன்பர்கள். இருந்திருந்தாலும் சனி பகவான் சொல்லக்கூடிய கர்மக்காரகன், ஜீவனாம்சம் கர்மக்காரகன் 5 வருஷ காலமாகவே இவங்களை வாட்டியும் வதக்கியும் இருக்கக்கூடிய தருணத்தில் ஆன்மீக தோரணியில் இருந்தவங்க மட்டும்தான் தப்பிச்சாங்க. இல்லாதவங்க மண்ணையும் விற்றுருக்கணும், பொன்னையும் விற்றுருக்கணும், வச்சிருக்கிற வண்டி வாகனத்தையும் விற்கணும், வீடு நிலத்தையும் சொத்து சுகத்தையும் விற்று இன்னைக்கு கஷ்டகதியாகக்கூடிய தருணத்தில் இருந்தவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. அதே மாதிரி இவங்களுக்கு யாருமே இல்லைன்னே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஐயா. யாராவது போய் பேசினா கூட நான் இதில் என்னங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தனிமையான வாழ்க்கையில் இவங்களுக்காகவே இருக்காங்க. நட்பு அமையாது, நட்பு ஏற்படுத்திக்க மாட்டாங்க. அந்த நட்பு அமைஞ்சிருச்சுன்னா உயிரை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான தருணம் உடையவங்க தான் இந்த விருச்சிக ராசி. இருந்திருந்தாலும் 2026 விருச்சிக ராசி அன்பருக்கு யோகம்தான். ஆனால் விருச்சிக ராசிக்கு அதிபதி எம்பெருமான் முருகக்கடவுள். என்னைக்காவது ஒரு நாள் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மேற்படி சொன்ன அந்த சின்ன ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். உங்கள் ஹிஸ்ட்ரி, உங்கள் வரலாறே மாறும். இந்த வருஷம் சிக்கனத்தோடு வாழ்ந்து வந்தீங்கன்னா கூட இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணிடலாம்.